Hello viewers, very good evening. This is Chennai car trainers. Highly professional and personal teaching கொடுத்துட்ருக்கோம். மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் வண்டியோட அந்த கண்ட்ரோல் நீங்கள் முன்னாடி பாருங்கள், சைடில் பார்க்காதீங்க. லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டாச்சு, நீங்கள் பயப்படாதீங்க. லெஃப்ட்டு கொஞ்சமாக வாங்க, ஸ்லோ வாங்க, லெஃப்ட் வாங்க. நீங்கள் வாங்க, லெஃப்ட்டுக்கு வாங்க கொஞ்சமாக. போயிட்டு லெஃப்ட் மெதுவாக சார், ஆக்கில் கொடுங்க, மெதுவாக லெஃப்ட் வாங்க. நீங்கள் வாங்க, மெதுவாக லெஃப்ட் வாங்க. ஸ்லோவாக போங்க, அவசரமே இல்லை. வீக்கூல் ஆன் ஆப்பி, ஸ்லோ இருங்க. ஃபஸ்ட் கீர் பரவாயில்ல போங்க, ஃபஸ்ட் கீர் போட்டு போங்க, போங்க. எப்படி வந்தாலும் பார்த்துக்கலாம் சார், போங்க சார், லெஃப்ட் வாங்க லைட்டாக. ஸோ சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முதல் நாள் ட்ரைனிங், மிகப்பெரிய சக்ஸஸ். கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோமீட்டர் ஓட்ட வச்சிட்டேன். ஸோ அதுவும் நம்ம பாருங்கள் டிராஃபிக் எப்படி இருக்குன்னு. ஸோ ரெடியல்ஸ் ரோட்டில் இருக்கோம் நாங்கள். ரெடியல்ஸ் ரோட்டில் டிராஃபிக் எப்படி இருக்குங்கிறது வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இது. ஸோ இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு டஃப்பான டிராஃபிக்கு, இன்ச் பை இன்ச் மூவ்மெண்ட்டு, வண்டியோட அந்த கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். ஸோ அதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக சார் ஓட்ட வச்சுட்ருக்கேன். எந்த அளவுக்கு ஹாப்பியாக அவர் என்ஜாய் பண்ணி ஓட்டுறாருங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ எஸ், அப்படியே ஸ்லோவாக போங்க சார், கொஞ்சம் ரைட் எடுத்துருங்க, நல்லா ரைட் எடுங்க, நல்லா எடுங்க. அவ்வளோதான், பயப்படாதீங்க சார், அவ்வளோதான். கூல், கீர் மாற்றிங்க, முடிஞ்சிச்சா? அவ்வளோதான் சார். என்ன சார், ஈஸி சார். ரைட் எடுத்து ஏறுங்க சார். எப்போ நடக்கிறவங்க கிட்ட போகாதீங்க, ரைட் எடுத்து ஏறிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. புரியுதா உங்களுக்கு? அவ்வளோதான். ஸோ மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஸு. சார் காலையில் அவர் வீட்டில் இருந்து வண்டியை நான் எடுத்தேன். சார் வந்து இப்போ அவர் எடுத்துன்னு வந்துட்டுருக்காரு ரிட்டர்ன் வரும்போது. ஸோ எந்த அளவுக்கு பக்காவாக ஓட்ட வச்சுருக்கேன், எந்த அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பேங்கிறது வந்து அவர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். ஸ்லோவாக போங்க, லெஃப்ட்லேயே போங்க, ரொம்ப லெஃப்ட் வராதிங்க, அப்படியே போங்க. ஸோ லைட்டாக லெஃப்ட்டு, அப்படியே போங்க, லெஃப்ட் வாங்க. கூல், அப்படியே போங்க. அவர் கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் ஸ்லோவாக போய்ங்க, அவங்களாம் வரட்டும். வந்ததுக்கப்புறம் ரைட் எடுங்க, நல்லா ரைட் எடுங்க, நல்லா ரைட் எடுங்க நல்லா. அப்படி லெஃப்ட் வாங்க. சரி, ரைட்டு. ஓகேக்கா. உஷாரு, லெஃப்ட்டில் கவனிக்க மாட்டீங்க, பாருங்கணும். ரைட்டில் பயப்படாதீங்க சார், ஃப்ரீயாக ஓட்டுங்க, அப்போ தான் வரும் உங்களுக்கு. பயப்படாதீங்க, பயந்தீங்கன்னா வராது. ஃப்ரீயாக ஓட்டுங்க. ரைட்டில் வச்சுங்க, லெஃப்ட் ரொம்ப காட்டாதீங்க. ஸ்லோவாக எல்லாம் ட்ரிங்க்ஸஸ் சார், புரியுதா உங்களுக்கு? ட்ரிங்க்ஸஸ் சார். நீங்கள் வந்து லெஃப்ட்டில் ரொம்ப ஓட்டுறீங்க, ரைட்டில் ஏறி போங்க. அந்த ஒரு பாயிண்ட் கரெக்டாக நோட் பண்ணுங்க சார். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா, ஆப்போசிட்டில் வரவங்களை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா அவங்க வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க, நடந்து போகிறவங்கள பற்றி தான் கவலைப்படணும் நீங்கள். ஸோ அவங்க பின்னாடி போயோ அவங்க மேலே மிரர் தட்டினாலோ கஷ்டம். ஸோ நீங்கள் வந்து நல்லா ஏறி போங்க ரைட்டில். அவ்வளோதான். எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போது. அவ்வளோதான் விஷயம். பீக்குள்ள நாப்பி எந்த அளவுக்கு ஹாப்பியாக ஓட்டுறீங்க பாருங்கள். ஹாப்பி மூமெண்ட்டு சார், ஹாப்பி மூமெண்ட். ஸ்லோ பண்ணி மெதுவாக லெஃப்ட் எடுங்க, அவ்வளோதான். இங்கே தான் ஸ்லோ பண்ணி வண்டி வரும், பார்த்து மெதுவாக எடுங்க. சாரோட வீட்டுக்கு செகண்ட் கியர் போட்டுங்க. சாரோட வீட்டுக்கு இப்போ அவரே ஓட்டிகிட்ருக்காரு. ஸோ காலையில் போகிறச்சா நான் ஓட்டிகிட்டு போனேன், இப்போ ரிட்டர்ன் வரச்சா அவர் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. எந்த அளவுக்கு ஹாப்பியாக வந்து இருக்காரு அப்படின்றத நீங்கள் பாருங்கள். நினச்சி பார்த்தாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ரைட்டில் போய் போங்க, லெஃப்ட்டில் ஓட்டாதீங்க, அதுதான் மேட்ரு. எல்லா இடமும் அதுதான் உங்களுக்கு மைனஸ் பாயிண்ட், கொஞ்சம் வீக்காக இருக்கும். லெஃப்ட்டில் கொஞ்சம் நல்லா வியூ பாருங்கள் சார். கொஞ்சம் கேப் விட்டு ஓட்டுங்க. மெயினாக வந்து நீங்கள் ரைட்டில் ரொம்ப இடம் கொடுக்குறீங்க, லெஃப்ட்டில் 2 அடி கேப் விட்டு ஓட்டுங்க, அதுதான் மேட்ரு. போகலாம் இப்போ போன மாதிரி. ஆமாம், இதே மாதிரி ஆரம்பிச்சிங்க. வண்டி ஸ்லோவாக போங்க, இன்னும் ஸ்லோவாக பெண்டில் திரும்பணும். இங்கெல்லாம் 2 வீலர் வரும். ஃபஸ்ட் கியர் போட்டுங்க, லெஃப்ட் எடுங்க, நல்லா எடுங்க. தருதா உங்களுக்கு? லெஃப்ட் வந்து ஸ்லோ. அவசரம் வேண்டாம், மெதுவாக ரொம்ப மெதுவாக வரணும். டக்குன்னு உள்ளே ஓடி வருவாங்க. புரியுதா உங்களுக்கு? கான்செப்ட் பிடிக்கணும். மெதுவாக போங்க, அப்படியே நடுவில் பிடிக்கணும். லெஃப்ட்டில் 2 வீலர், இந்த பக்கம் லைட்டாக லெஃப்ட் வாங்க. இப்போ வாங்க லெஃப்ட்டுக்கு. ஸ்டடி பண்ணி ரைட்டு போய் போங்க, நல்லா ரைட் ஏறி போங்க, நல்லா ரைட் ஏறி லெஃப்ட் வாங்க. ஸ்டடி பண்ணி போங்க, அப்படியே ஸ்டடி பண்ணிங்க. ஸ்டடி, அதுதான் ஸ்டடிங்கும் போது லெஃப்ட்டில் வரவே கூடாது வண்டி. சரிங்களா? சூப்பர். ஸோ மிகப்பெரிய சக்ஸஸ்ஸு. நியூட்ரல் ஃப்ளோ விடுங்க வண்டி. அப்போ நம்ம வீடு அங்கே வந்துடுச்சு. கொஞ்சம் ரைட்டில் போய் போங்க. செகண்ட் கியரா? ஃபஸ்ட் கியர் போட்டுங்க. ஃபஸ்ட் கியர் அப்படியே இங்கே லெஃப்ட்டில் இங்கே நிறுத்துங்க. அப்படியே இங்கே நிறுத்துங்க சார். கிட்ட போதீங்க, நம்ம வண்டி எடுக்கணும்ல வெளில, அதை மறந்துட்டீங்களா? எப்படி சார்? சூப்பர் சார். காலைல நான் ஓட்டிட்டு போனேன், வீட்டுக்கு ஓட்டிட்டு வந்தாச்சு. இப்போ எப்படி இருக்குது உங்களுக்கு? ஃபுல்லாக கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. நாளைக்கு இந்த சின்ன இதெல்லாம் இருக்குது, அதை மட்டும் திருத்திடுவேன் கண்டிப்பாக சார். தேங்க்யூ சார்.
ஆவிவர்ஸ் குட் மார்னிங். சண்டே மார்னிங்கில் எல்லாம் கூலாக இப்போ தான் எழுந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை இப்போ நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ 1 வீக் நான் ஆல்ரெடி என் வீடியோஸ் எல்லாமே சொல்லியிருப்பேன். 1 வீக் முன்னாடி தான் நான் என் கார் எடுத்தேன். ஸோ அப்போ எனக்கு சுத்தமாக எனக்கு டிரைவிங் கிடையாது. டிரைவர் தான் எடுத்து வீட்டில் விட்டார். அப்புறம் 1 வீக் எனக்கு ரொம்ப ப்ரெஷராக இருந்துச்சு. வண்டியை வாங்கி வீட்டில் வச்சிருக்கோமே, கையில் வெண்ணெய் இருக்கான சாப்பிட முடியலையே என்ற ஒரு வருத்தத்திலே ஒரு வாரம் ஃபுல்லாக தேடிட்டு இருந்து எனக்கு காட் கிஃப்டாக தான் சாரோட ஸ்லாட், சாரோட ரெஃபரன்ஸ் கிடச்சிது. அதுக்கப்புறம் சாரோட ஸ்லாட் அந்த வீக்கில் எனக்கு கிடச்சிது. இது எனக்கு பெரிய பெரிய பிளஸிங் சொல்லி சார்ட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அந்த ஒரு பிளஸிங்னால எனக்கு கிடச்சிச்சு சாரோட ஸ்லாட் அந்த வீக்கில். ஸோ 2 நாள் ட்ரைனிங் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது. ஸோ ஒரு ஹாஃப் அ டேயில் என்னை ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணி மெயின் ரோடுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டார். ஃபஸ்ட் டே. செகண்ட் டே ஃபுல் ஸ்லோப்பு, பார்க்கிங் வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு போடுறேன். பார்க்கிங்லாம் அப்படியே இப்போலாம் எந்த பார்க்கிங் நீங்கள் இங்கே வெயின் கோடு போட்டு கொடுத்தீங்கன்னா அங்கே வண்டி நிறுத்திடுவேன். அந்த அளவு சார் என்னை ட்ரெயின் பண்ணிட்டாரு. அவ்வளோ வந்துட்டு முடிச்சுட்டு நேற்று நைட்டு போகும்போது ஒரு சர்ப்ரைஸும் கொடுத்தாரு. நாளைக்கு வேலை நீங்கள் தனியாக வந்துருங்க சார், உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வேலைச்சேரி வந்து காட்டிட்டேன். முடியுமா? 3rd டேயில் ஃபஸ்ட்டு காரோட ஸ்டேரிங் அன்றைக்கி தான் பிடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டேயே. செகண்ட் டே ஃபுல்லாக சென்னை ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியாச்சு. 3rd டே வண்டி எடுத்துகிட்டு ரெட் ஹில்ஸ்லேருந்து, அதுவும் இன்னட்டு ஒரு 5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்லாம் கிடையாது, 30 கிலோமீட்டர் ரெட் ஹில்ஸ்லேருந்து டுவர்ட்ஸ் வேளச்சேரி இருக்கிற எல்லா ஹைவே வரும், நேரோ ரோட்ஸ் வரும், பிரிட்ஜு வரும், எல்லாமே இருக்குது. நீங்கன்னா கூகுள் மேப்போட ஒரு பார்த்துங்க. ரெட் ஹில்ஸ் டு வேளச்சேரியில் எல்லா சென்னையில் இருக்க எல்லா பெரிய ஹைவேயும் கிராஸ் பண்ணுறேன். நான் கோயம்பேடு கிராஸ் பண்ணுறேன், அண்ணா நகர் கிராஸ் பண்ணுறேன், அசோக் பில்லர் கிராஸ் பண்ணுறேன், வேளச்சேரி இன்னர் ரிங் ரோடு கிராஸ் பண்ணுறேன். கிராஸ் பண்ணி இங்கே வந்து ஒரு டீ கடைக்கில் வந்து வண்டியை பார்க் பண்ணிட்ட பிறகு சாரை பார்த்து மீட் பண்ணேன். ஸோ இந்த கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வேணும்னா 3rd டேயில் வண்டி இந்த மாதிரி தனியாக உங்களால் ஓட்ட ஆரம்பிக்கிறேன்னா உங்களுக்கு நோ அதர் ஆப்ஷன், சென்னை கார் ட்ரைனர்ஸ் அஜித் இது மட்டும்தான் உங்களுக்கு. ஸோ நீங்கள் தயங்கவே வேணாம், செகண்ட் தாட்டே வேணாம். உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு, உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் ஒரு எக்ஸசைஸ் பண்ணி சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா என் பர்சனல் நம்பர் நான் சார்ட்ட ஷேர் பண்ண சொல்கிறேன். தாராளமாக எனக்கு கால் பண்ணி கேளுங்க. நாங்கள் ஒரு வார்த்தை நடந்ததில் ஒரு வார்த்தை கூட நாங்கள் பொய்யா சொல்லன்றதை நான் சந்தோஷமாக என் மனசார சொல்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு பெய்டு வீடியோ இல்லை ஒரு எக்ஸசைஸ் பண்ணி சொல்கிற வீடியோ கிடையாது. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். இதுக்கு உள்ளே வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்தது நீங்களே போடுவீங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சா உள்ளே வாங்க, சும்மா வந்துட்டு ஒரு ஹாஃப் டே ட்ரைனிங் கூட ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்னோட அதிகமாக யாராவது இனிமேல் அடுத்து வரவங்களாம் என்னோட அதிகமாக தான் நீங்கள் வீடியோ போடுவீங்க, அதிகமாக தான் ரிவ்யூ சொல்லுவீங்க. அதனால் உங்களுக்கு நம்ப முடியாத விஷயம் தான், நான் ஒத்துக்கிறேன். 3 நாள் உங்களுக்கு இப்படி முடியுமா, இது படத்தில் காட்டுற மாதிரி இருக்கே, அப்படி தான் இருக்கும். சாரோட ட்ரைனிங்கே அப்படி தான். ஏன்னா நடக்க முடியாத நடத்தி காட்டுறது தான் சார். ஸோ எல்லாருமே பண்ணுறதை பண்ணால் அதுக்கப்புறம் என்ன ஸ்பெஷல் இருக்குது? ஸோ 2 months ஓட்டுறீங்க, 3 months, அப்பவும் உங்களுக்கு வந்து அந்த பர்ஃபெக்ட்னஸ் வராது. ஸோ 3 நாளில் முடியுமா அப்படின்னா முடியும். அது ஏற்கனவே அதுக்கு தான் சார் சென்னை கார் ட்ரைனர்ஸ் சார் அஜித்தில் வர்றது, அது மட்டும்தான். ஸோ 3 டேயில் உங்களுக்கு முடியணும். 3 டேஸில் நீங்கள் கார் பர்ஃபெக்டாக ஒரு ப்ரொஃபஷனலாக ஓட்டணும்னா ஒரே ஆப்ஷன், நீங்கள் செகண்ட் தாட்டே வேணாம், தைரியமாக வந்து சார்ட்டை கற்றுக்கலாம். 3 டேஸில் நீங்கள் ப்ரொஃபஷனலாக ஓட்டலாம். தேங்க்யூ. ஹலோ வியூவர்ஸ், வெரி குட் ஆஃப்டர்நூன். மேடம் வந்து பார்த்தீங்கன்னா யூகேலேருந்து வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இன்றைக்கி செகண்ட் டே ட்ரைனிங். ஸோ 2 நாள் வந்து கண்டினியூஸாக நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தோம். எந்த அளவுக்கு பக்காவாக சொல்லிக் கொடுத்தோம், அவங்க எப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டுறாங்க, நாங்கள் எப்படி சொல்லிக் கொடுத்தோங்கிறத பற்றி கேட்கலாம். ஹலோ மேடம். ஹலோ சார். எஸ் மேடம், எப்படி மேடம் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் அதை பற்றி சொல்லுங்கள். நான் யூகேலேருந்து வந்தேன். சாரோட கூகுள் ரிவ்யூஸ் அப்புறம் யூடியூப் வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட் சேஃபாக இருக்கா ஃபஸ்ட்டு அதை பார்த்தாரு. அதுக்கப்புறமா கொடுத்த மணிக்கு வேல்யூவாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணணுன்றதுனால எல்லா ரிவ்யூஸுமே நாங்கள் ஒன்று விடாமல் பார்த்தோம். அண்ட் யூடியூப் வீடியோஸ் எல்லாமே பார்த்தோம். அதுக்கப்புறமா சார்கிட்ட பேசி அவர் ஒரு கிளாஸுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு பூஸ்ட் பண்ணி கான்ஃபிடென்ஸ் வர வச்சார். நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க, எம்டி மைண்டாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதே மாதிரி நான் வந்தேன். பட் ஸ்டில் எனக்கு வந்து யூகேயில் டிராஃபிக் இருக்காது, இங்கே இருக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. பட் நேற்றுக்கு ஃபுல்லாக கிரவுண்டில், ஃபஸ்ட்டு டே ஃபுல்லாக கிரவுண்டில் ஓட்ட வச்சுட்டு எனக்கு ரோட் ப்ராக்டிஸே இல்லை. ஸோ வந்து ஈச் அண்ட் எவ்ரி கார் பார்ட்ஸ் வந்து எப்படி ப்ரெஸ் பண்ணால் எது போகும் அப்படின்ற மாதிரி எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. ஸோ நான் வந்து ஒரு 10 rounds அந்த மாதிரி நார்மலாக எந்த ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் என்னை ஓட்ட சொன்னார். அப்போ எனக்கு கொஞ்சம் வந்து கார் மூமெண்ட் எப்படின்னு ப்ராக்டிஸ் ஆச்சு. அப்புறமா ஜட்ஜ்மெண்ட்டில் கொஞ்சம் வந்து இந்த இந்த ஸ்டீரிங்கோட கண்ட்ரோல் கொஞ்சம் வந்துச்சு. அதுக்கப்புறமா அப்பயுமே நான் கொஞ்சம் கிளச் அண்ட் ஆக்சிலரேட்டர் எப்படி இது பண்ணுறதுன்னு எனக்கு கொஞ்சம் இதுவாகலை. அப்புறம் அதை முடிச்சிட்டோன்னே ரோட் ப்ராக்டிஸ் பண்ண சொன்னார். அதுலேயுமே நான் கொஞ்சம் எனக்கு நேத்திக்கு வரைக்குமே கிளச் அண்ட் ஆக்சிலரேட்டர் ஒழுங்காக வரலை. இன்றைக்கி மார்னிங் வந்து ரேடியல் ரோடில் ஓட்டினோம். அப்போ தான் வந்து எனக்கு கொஞ்சம் அந்த கிளச் அண்ட் ஆக்சிலரேட்டர் ப்ராக்டிஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா
வேளச்சேரி ரேடியல் ரோட்லேயே ஒரு ஸ்லோப் அப் அண்ட் ஸ்லோப் டவுன் சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறமா இப்போ வந்து பேரலல் பார்க்கிங்கில் எனக்கு வந்து ஃபுல் கிளச்சு வந்து பொறுமையாக விடுறது எப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் வந்துடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி மார்னிங்கே என்னை கொஞ்சம் ஓட்ட வச்சுட்டு அந்த 200 feet ரோட்டில் என்னை கொஞ்சம் ஓட்ட வச்சுட்டு நான் எப்படி எதில் மிஸ்டேக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபுல்லாக பார்க்குறாரு. நான் என்னை ஓட்ட வச்சுட்டு என்ன மிஸ்டேக் பண்ணுறேன்னு பார்த்துட்டு அதில் வந்து நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுக்குறாரு. இப்போ பிரேக்குக்கு கூட நான் நல்லா அழுத்தி ஃபஸ்ட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்து அந்த 3 step பிரேக் எப்படி பண்ணுறதுன்னு ஓரளவுக்கு வருது. ஸோ நீங்கள் வந்து பயப்பட தேவையில்ல, ரொம்ப சேஃப் அண்ட் தென் நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எனக்கு ரோட் ப்ராக்டிஸே இல்லை, பட் நான் இந்த அளவுக்கு ஓட்டுறேன்னா எனக்கு நிஜமா சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். கண்டிப்பாக மேம், சூப்பர், நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து இந்த மெனி பீப்புள்ஸ் வந்து ஃபாரின்லேருந்து வந்து கற்றுக்கிறதுல எந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்ராட்லேருந்து வரவங்களுக்குலாம்? ஏன்னா டெஃபினட்டாக நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க, ஆல்ரெடி துபாயிலேருந்துலாம் வந்துட்டாங்க, சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பீப்புளுக்கு என்ன உங்களோட ஐடியா என்ன, எப்படி சொல்ல வரீங்க, என்ன சொல்ல வரீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் எதுவுமே கவலைப்படாதீங்க. நீங்கள் கண்டிப்பாக கற்றுப்போன்ற ஒரு நம்பிக்கையில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கற்று தந்துடுவார். அதனால நீங்கள் எந்த ஒரு பயமும் இருக்க வேண்டாம். சூப்பர் மேடம், வாழ்த்துக்கள். நீங்களும் என்ஜாய் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இப்போ அடுத்தது வந்து நம்ம நேரோ ஸ்ட்ரீட் போக போகிறோம். நேரோ ஸ்ட்ரீட்டில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எப்படி கலக்குறீங்கன்றதை பார்த்துடலாம். தேங்க்யூ மேடம், பை பை. ஹலோ வியூவர்ஸ், வெரி குட் மார்னிங். திஸ் இஸ் சென்னை கார் ட்ரைனர்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து மேடம் வந்து நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ஜாயின் பண்ணி பார்த்திங்கன்னா ஐ திங்க் ஒரு 2 to 3 hours ஆகுது. ஸோ கிரவுண்டில் தான் வந்து ப்ராக்டிஸ் நடந்துகிட்ருக்கு. இந்த கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து பேசிக்காக வந்து சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துட்டு, ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த யூ டர்ன் பண்ணுற விஷயம், ஸோ ஒரு வண்டியை வந்து எப்படி வந்து டர்ன் பண்ணுறது, இண்டிகேட்டர்ஸ்லாம் எப்படி ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கைட் பண்ணி பக்காவாக வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இப்போ மேடம்கிட்ட பேசுவோம். ஹலோ மேம். ஹாய் சார். எஸ் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு, நீங்கள் நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க. 2019லேருந்து என்கொயரி பண்ணிகிட்ருக்கேன் சென்னை கார் ட்ரைனர்ஸில். அப்புறம் ஒரு லாக்டவுனால் என்னால் ஜாயின் பண்ண முடியல. இப்போவும் நான் ஒரு 1 month ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். சாருடைய ஷெடியூல் ஃபுல்லாகவே பிஸி தான். இப்போ என் சன்னுக்கு வந்து ஸ்கூல் லீவு, சரி லீவ் டைமில் எதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு கால் பண்ணேன். சண்டே தான் கால் பண்ணேன். அவர் இந்த 3 days தான் அவைலபிள், வெட்னஸ்டே, டர்ஸ்டே, ஃப்ரைடேன்னு சொல்லிட்டாரு. இமீடியட்டாக பிளாக் பண்ணோம். இன்றைக்கி மார்னிங் கிளம்பும் போதே நல்ல மழை, எங்களுக்கு எங்கே போடுறதுன்னு தெரியல. சார் ஏதோ ஒரு கிரவுண்டை பிடிச்சி கூப்பிட்டு வந்துட்டார். அண்ணா நகர்லேருந்து நாங்கள் வண்டலூர்கிட்ட வந்துட்டோம். கிரவுண்ட் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். மோர் தென் 2 hours இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு கூட யாராவது உட்காந்தாலே எனக்கு ஃபேராக இருக்கும் ஓட்டுறதுக்கு, ஆட்டோமேட்டிக்காக இருந்தாலும். சார் இறங்கிட்டாலும் பயம் இல்லாமல் எப்படி ஓட்டணும் அப்படின்ற அளவுக்கு கிரவுண்டில் இப்போதைக்கு நல்லா ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கு. இன்னைக்கு ஈவினிங்குள்ளே நான் ஓரளவுக்கு கற்றுப்பேன், மெயின் ரோடில் ஓட்டுவேன் நம்பிக்கை எனக்கே வந்துடுச்சு. சூப்பர் மேடம், தேங்க்யூ. நாங்கள் எப்படி சொல்லி கொடுக்குறோம் உங்களுக்கு? அதுதான் லைக் எந்த ஸ்டெப் பை ஸ்டெப் போனால் கரெக்டாக ஃபாலோ பண்ணிப்பாங்க அப்படின்றது வந்து லேர்னர்ஸ்க்கு வந்து எப்படி சொல்லி கொடுத்தா புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற ஸ்டெப் அழகாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஃபஸ்ட்டு ஏறினப்போ எனக்கு என்ன சொல்ல, ஸ்டார்ட் பண்ணி வண்டி மூவ் ஆகிறதுக்கே எனக்கு பயம்தான். ஆனால் சார் வந்து சும்மா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவர் இறங்கிட்டாரு. நான் சும்மா உட்காந்துக்கிறேன் மேடம், நீங்கள் பண்ணுங்க அப்படின்ட்டு. நீங்கள் ஆக்சிலேட்டர் மட்டும் தொடாமல் இருந்தாலே உங்களுக்கு பயம் இல்லாமல் இருக்கும்ன்ட்டு அவர் சொன்ன மாதிரியே அதை டச் பண்ணாமல் போயிட்டு இருந்தாலே கரெக்டாக ஃப்ளோ போயிட்டுருக்கு. இன்கேஸ் ஆக்சிலேட்டர் கொடுத்தாலும் ஸ்லோ பண்ணணும்னா 3 step பிரேக் அப்படின்னு ஒன்று சொல்லி கொடுத்துட்டு எந்த அளவுக்கு பண்ணால் கரெக்டாக வந்து அந்த ஜெர்க் இல்லாமல் வண்டியை வந்து எனக்கு நிறுத்தவே தெரியாது. ஆக்சுவலாக நானும் டிரைவிங் கிளாஸ் போயிருக்கேன் பிஃபோர் கோவிட், ஆனால் நான் பண்ணது கிடையாது. அப்படி எனக்கு இப்போ ஒரு 2 hours எனக்கு அது எப்படி பண்ணணும் அப்படின்றது அளவுக்கும் நல்லா தெளிவு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் நாங்கள் யூ டர்ன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது அதையும் சீக்கிரம் முடிச்சுட்டு நாங்கள் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போயிட்டு மெயின் ரோடு வெளியே போயிடுவோம். மெயின் ரோடுக்கு கண்டிப்பாக ஈவினிங் வீட்டுக்கு நானே எடுத்துகிட்டு போய் பார்க்கும் பண்ணிடுவேன் இன்னைக்கு. சூப்பர். ஸோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க, மேடமே வந்து அந்த கிளாரிட்டியை வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்களும் வந்து இதே மாதிரி பக்காவாக வந்து கற்றுக்கணும், அதே மாதிரி ஒரு கம்மி டைமில் ஒரு 3 days கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் வேறு லெவலில் ஓட்ட ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், மேடம் உங்களுக்கு ட்ரைவ் பண்ணியே காமிக்கிறாங்க உங்களுக்கு. ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து நம்ம ட்ரைனிங் இருக்கும். ஸோ நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், வேர்ல்டு நம்பர் 1 அப்படின்றத வந்து ஆல்ரெடி நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டோம். ஸோ சிங்கப்பூர், துபாய், மலேசியாலாம் வந்து கற்றுட்டு போயிட்டாங்க.
இப்போ ரீசெண்ட் டைமில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதுரை திருநெல்வேலியிலேருந்து கூட வந்து கற்றுட்டு போயிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு நம்ம எஃபெக்டிவாக அண்ட் சப்போர்ட் பண்ணி கிளியராக வந்து சொல்லிக் கொடுக்குறோம். அதனால் நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அதே மாதிரி லேடிஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து யோசிக்க வேண்டியதும் இல்லை. நிறைய பேர் என்ன யோசிப்பீங்கன்னா, எப்படி நம்ம ஒரு இண்டிவிஜுவலாக 1-to-1 வந்து நம்ம ட்ரைனிங், அதுவும் ஃபுல் டே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் ஒரியே பண்ண வேண்டாம். ஏன்னா மோர் தென் எனக்கு தெரிஞ்ச மேடம் ஒரு 3 to 4 hours வந்து இப்போ நம்மளோட இந்த ட்ரைனிங்கில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம லெஃப்ட் லெஃப்ட் ஓகே. ஸோ 3 to 4 hours வரைக்கும் அவங்க நம்மளோட தான் ட்ரைனிங்கில் இருக்காங்க. லெஃப்ட் எஸ் சூப்பர். ஸோ ரொம்ப நல்லாவே வந்து அவங்க என்ஜாய் பண்ணி ஓட்டுறாங்க. ரெண்டாவது வந்து சேஃபை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எந்த விதமான ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ப்ராப்பராக அவங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணுமோ அதை வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லிக் கொடுக்குறோம். அவங்களுக்கும் அதை ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியுது. எப்படி மேடம், என்ஜாய் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக. நான் இந்த மாதிரி ஓட்டினதே கிடையாது. என்ஜாய் பண்ணி ஓட்டுவோன்னா தெரியாது. நான் டிரைவிங் கிளாஸ் வரதுக்கு முன்னாடி நேற்று நைட்லாம் தூக்கமே இல்லை, நம்ம என்ன ஓட்ட போகிறோமா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ வந்து எனக்கு ஒரு 1/2 an hourலேயே எனக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் கெயின் ஆகிடுச்சு. எஸ். ஸோ தனியாகவும் வர ஒரு ஐ திங்க் 2 to 3 rounds தனியாகவும் ஓட்ட வச்சேன் அவங்கள. ஆமாம், அவர் இறங்கிட்டும் என்னை ஓட்ட விட்டார். அவர் இறங்கிட்டு நான் ஓட்டினேனா அப்படின்றது எனக்கே ஒரு டவுட்டு தான். கிரவுண்டாக இருந்தாலும் எனக்கு பயம்தான். இருந்தாலும் அவர் இல்லாமல் என்னால் மேனேஜ் பண்ணிக்க முடிஞ்சது. அவர் சொல்லி கொடுத்த டிப்ஸை வச்சுட்டு லைக் ஆக்சிலேட்டர் ஃபாஸ்ட்டாக கொடுக்காம பிரேக்லேயே வந்து மூவ் பண்ணி நானும் பண்ணேன் தனியாக வரைக்கும் மறுபடியும். கண்டிப்பாக மேடம், இதுக்கப்புறம் நீங்கள் தான் தனியாகவே ஓட்ட போகிறீங்க. ஸோ அதையும் நம்ம காமிக்க தான் போகிறோம். கண்டிப்பாக நாங்கள் ஃப்ரைடே ஒரு வீடியோ போடுவோம். டெஃபினெட்லி ஃப்ரைடே இல்லை, இப்போ நீங்கள் மெயின் ரோட்டில் ஓட்டுறதுலாம் காமிப்போம். ஸோ எப்படி அவங்க தூள் கலப்புறாங்க, ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக அவங்க எப்படி வந்து இம்ப்ரூவ் ஆகி வராங்கங்கிறதே நீங்கள் பார்ப்பீங்க வியூவர்ஸ். அதனால் ஒரி பண்ணாதீங்க. நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருந்தாலும் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறது தான். ஸோ அப்பாயின்மெண்ட்ஸ் ஒன்ஸ் நீங்கள் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பர் ட்ரைனிங் கன்ஃபார்ம்டு. ஸோ நீங்கள் எனிவேர் எனி லொக்கேஷன் வந்து ஈஸியாக ட்ரைவ் பண்ணிவிடுவீங்க. யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டீங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் நம்மக்கிட்ட கற்றுக்கணவங்களே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் இப்போலாம் நான் யாரையும் நான் வெயிட் பண்ண வைக்கிறதில்ல, யாருக்கும் நான் வந்து காத்துக்கிட்டுலாம் இருக்கிறதில்ல, நான் வந்து ஜஸ்ட் லைக் தட்னு வண்டி எடுத்துன்னு போயிட்டே இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்களும் ஓட்ட ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கு வந்து நம்ம கேரண்டி. ஸோ 3 days ட்ரைனிங். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஊரில் இருந்தாலும் நாங்கள் வந்து சொல்லிக் கொடுக்கவும் ரெடியாக இருக்கோம். ஸோ அதனால் ஒரி பண்ணாதீங்க. தேங்க்யூ வியூவர்ஸ், பாய்.